எண்ணற்ற தியாகத்தாலும் அர்ப்பணிப்புகளாலும் பெற்ற அரிய வரமாகும். இன்று நமது நாடு அமைதி, நீதி, சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றில் வளர்ச்சி பெறவும், நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் ஞானத்துடனும் நேர்மையுடனும் பணியாற்றவும், அனைத்து குடிமக்களுக்கும் அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழவும் இறைவனிடம் மன்றாடுவோம். மேலும் அன்னை மரியாவின் பரிந்துரையால் நமது குடும்பங்கள், இளைஞர்கள், நமது பங்கு சமூக மற்றும் நம் தாய்நாடு இறை சீரலால் நினைவடைய வேண்டும் என்று இத்திருப்பலியில் முழு மனதுடன் பங்கேற்போம். திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலம் வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலம் வருக விரைந்து செய்திட வருக வருக திருக்குலம் அன்பு என்னும் வார்த்தையால் சேவையுள்ள கொண்டனாம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குலமே வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தம் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. வாழ்வதின் நோக்கமும் லட்சியம் நிறைவேறிட இயேசுவின் பாதத்தில் வருக வருக திருக்குலம் வாழ்வதின் நோக்கமும் லட்சியம் நிறைவேறிட இயேசுவின் பாதத்தில் வருக வருக திருக்குலம் வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தம் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குலமே வருக வருக ஆனந்தம் வருக வருக திருக்குலமே வருக விரைந்து வருகவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களை, இன்று இரு பெரும் விடுதலை விழாக்களை கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலி இறைவனுக்கு உகந்த பலியாக மாற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தொருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவர், நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக்கு. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு நீ எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, இன்று இந்த திருப்பலியானது நம்ம ஊரில் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காகவும், மேலும் ஆனந்தராஜ், டெய்சி, ஆல்வின் ஜோஸ், ஃப்ரேம் ஜோஸ், ஹனிகா, எலிசபெத் இதனுடைய கருத்துப்படி மாதாவிற்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். கடவுளின் பேர் முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, 19 மற்றும் 12, 1-6 முடிய மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களையும் தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறு கால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறார் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணி முடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்தது இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றதும் என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. மரியவரை கயவுடன் கடை கண்ணோக்கினார். தாளிலை மரியவரை
கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாய் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவர்தம் பெயரும் புனிதமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 20 முதல் 26 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 20 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாக இறந்தோர் உயிர் தெழுகின்றார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளின் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வான தூதரணைகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்தில் 39 56 வரை உள்ள இறைவாக்கியங்கள். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அருகினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உடைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் இருபெரும் விடுதலை விழாக்களை கொண்டாடுகின்றோம். நம்முடைய அன்னையும் இயேசுவின் அன்னையுமான புனித கன்னி மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவினையும், அதே சமயத்தில் நம்முடைய நாட்டினுடைய விடுதலை பெருவிழாவின் 80ஆம் ஆண்டு, 79 ஆண்டுகள் நிறைவு செய்து 80ஆம் ஆண்டிலே நுழைகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இன்று பெரும் விடுதலை விழாக்களை கொண்டாடுகின்ற போது உங்களுக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பிரியமானவர்களே, இன்றைய நாள் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நமக்கு உணர்த்துகின்ற பாதத்தை பற்றி சொல்கின்ற போது, அந்த அன்னையினுடைய விண்ணேற்பு எதை குறிக்கின்றது என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் உடலை தாங்கிய, இயேசுவை இவ்வுலகிற்கு கருத்தரித்து உருகொடுத்து உருவாக்கி இவ்வுலகிற்கு இந்த அவனிக்கு மீட்பரை பெற்று தந்த தாயாக அந்த அன்னை இருக்கின்றாள். அத்தகைய அன்னையினுடைய உடல்
அழிவுறக்கூடாது என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் உடலோடும் ஆன்மாவோடும் இவ்வுலகிலிருந்து விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள். இயேசு விண்ணேற்றம் அடைந்தார், அவர் தானே விண்ணேற்றம் அடைந்தார். ஆனால் அன்னை மரியாளோ கடவுளுடைய அருளால் விண்ணேற்பானார், அதாவது எடுத்து கொள்ளப்பட்டார். இதுதான் விண்ணேற்றத்திற்கும் விண்ணேற்புக்கும் உள்ள வித்தியாசம். பிரியமானவர்களே, அந்த விதத்தில் அன்னையுடைய விண்ணேற்பினை ஏறக்குறைய தொடக்கத்திலிருந்தே, குறிப்பாக 3ஆம் நூற்றாண்டுக்கு மேல் அதை விழாவாக பல நம்பி கொண்டாடினார்கள். திரு அவையில் 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு இது திரு அவை திருவழிபாட்டினுடைய ஒரு முக்கிய கொண்டாட்டமாக அறிவிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள், பயஸ் தி 12th அவர்கள் தான் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பினை ஒரு விசுவாச கோட்பாடாக, நாம் நம்பக்கூடிய ஒன்றாக, விசுவாச கோட்பாடாக அறிவித்திருக்கின்றார். ஆகவே அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தார் என்பதனை நாம் நம்புகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், ஆதி ஆகமத்திலே, தொடக்க நூலாக இருக்கக்கூடிய அந்த ஆதி ஆகமத்திலே 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், ஏனோக்கு என்பவரை பற்றி ஒரு சிறிய வரலாறு இருக்கின்றது. 21லிருந்து 24 வரை இருக்கக்கூடிய வரிகள். இதில் 24வது வரியை பார்த்தோம் என்றால், அங்கே சொல்லப்படும், ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான், பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்து கொண்டார். ஆகவே அதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலேயே காண்கின்றோம். ஆகவே விண்ணேற்பு என்பது ஒன்றும் ஒரு புதிய இது அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல. அதே போலவே எலியா, இறைவாக்கினர் எலியா, 2 அரசர் ஆகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அங்கே எலியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்கின்றதை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலும் கூட இது நடந்திருப்பதை நாம் காண முடியும். ஆகவே அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள் என்பது நம்முடைய விசுவாச நம்பிக்கையாக நாம் அறிக்கையிடுகின்றோம். ஆகவே அதை நம்பி வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பல செய்திகளை நமக்கு கொடுத்தாலும் 2 முக்கிய செய்திகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவதாக, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதி, அன்னை மரியாள் யாரை சந்திக்கிறாங்க? எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றாங்க. என்ன கிஃப்ட் கொண்டு போகிறாங்க? தன்னோடு இயேசுவை. ஆகவே தான் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அவர் கேட்கின்றார்கள். ஆகவே கிரைஸ்ட் பேரர் அன்னை மரியாள் கிறிஸ்துவை தாங்கியவளாக, ஏந்தியவளாக செல்கின்றார் எலிசபெத் அம்மாளை சந்திக்க. அதே கிறிஸ்துவை தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவினுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெறுகின்றோம். ஆகவே நாமெல்லாம் என்ன? we are Christ bearers, கிறிஸ்துவை ஏந்தி செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய விழா நமக்கு உணர்த்துகின்ற முதல் பாடம். 2வது பாடம், அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தார்கள். அவர்கள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் நமக்கு மறுவாழ்வு உண்டு இல்லையா? நம்புறோமா இல்லையா? நம்புகிறோம். மறுவாழ்வை நம்புகின்றோம் என்ற விசுவாச அறிக்கையிலே நாம் சொல்கின்றோம். ஆகவே அந்த மறுவாழ்வு
இறைவனோடு நாம் இணைந்திருப்போம். நமக்குன்ட்டு ஒரு நேரம் வரும். 2வது வாசகத்தில் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கின்றார், இயேசும் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். அதே போலவும் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் அவரவருடைய இது வருகின்ற போது, நிலை வருகின்ற போது, ஒவ்வொருவரும் முறை வருகின்ற போது உயிர் பெறுவார்கள். அந்த விதத்தில் நாமும் உயிர் பெறுவோம். விண்ணகம் நோக்கி நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். இவ்வுலகம் நமக்கு ஒரு பயணம் போல்தான், விண்ணகத்தை நோக்கிய பயணம். ஆகவே தான் தொடக்க உரையிலே, அந்த இறந்தோருக்கான திருப்பலியினுடைய தொடக்க உரையிலே மிக அழகாக சொல்லப்படுகின்றது, கிறிஸ்துவர்களுடைய வாழ்வு மாறுபடுகின்றதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. மாறுபடுது. இவ்வுலகில் உடலோடும் ஆன்மாவோடும், விண்ணகத்தில் ஆன்மாவோடு இறைவனை புகழ, அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தாங்குகின்றவர்களாக, கிறிஸ்துவை போல செல்கின்ற இடமெல்லாம் நற்செயலை செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 2 பாடத்தையும் உள்வாங்கிக் கொள்வோம். முதலாவதாக கிறிஸ்துவை நாம் ஏந்தி செல்ல வேண்டும். 2வதாக வாழ்வின் இறுதியிலே நாமும் அவரோடு ஒரு நாள் நம்முடைய முறை வருகின்ற போது அவரோடு இணைந்திருக்கின்ற விதத்தில் இவ்வாழ்வை அமைத்து கொள்ள அருள்வாழ்வோம். நிலை வாழ்விலே நம்பிக்கை கொண்டு அதற்கான வரங்களை ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்தவர்களே, இருபெரும் விடுதலை விழாக்களை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நாம் ஒப்புக் கொடுத்து இப்போது ஜெபிப்போம். திருச்சபைக்காக உலகெங்கும் உள்ள திருச்சபை அன்னை மரியாவில் போல
இறைவனின் திருவுள்ளத்திற்கு உண்மையாக சாட்சியம் அளித்து நம்பிக்கை, அன்பு மற்றும் அமைதியின் அடையாளமாய் விளங்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்களுக்காக, நமது நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த தலைவர்களுக்கும் வீரர்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதலை வழங்கவும் அவர்களின் தியாக உணர்வு நம்மிடையே என்றும் நிலைத்திருக்கவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது நாடு அமைதி, நீதி, ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தில் வளரவும் நாட்டின் தலைவர்கள் மக்களின் நலனுக்காக ஞானத்துடனும் நேர்மையுடனும் பணியாற்றவும் இறைவனை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது குடும்பங்கள் அனைத்தும் அன்னை மரியாவின் இரக்கம் போல், இல்லம் போல் இறை நம்பிக்கை, அன்பு, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமை நிறைந்த குடும்பங்களாக விளங்க அருள் புரிய மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நம்மிடத்தில் மன்றாடி கேட்டிருக்கின்றோம். நீரே எங்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனைத்து நலன்களையும் பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்றோம். எங்களுடைய நாடு இன்னும் பல்வேறு விதத்தில் வளர்ச்சி பெற்று எங்களுடைய மாநிலமும் வளர்ச்சியை நோக்கி அநீதிகள் அழிந்து போதை கலாச்சாரங்கள் ஒழிந்து நல்ல பழக்கங்களில் ஈடுபட்டு இளைஞர்களும் தங்களுடைய வாழ்வை மேம்படுத்த அருள் வேண்டி நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, எத்தனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாமல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இறைப்பற்றுடன் நாங்கள் தரும் காணிக்கையும் இடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். மது திருவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கிரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த இப்பணித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதரின் திரளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்த முடிவின்றி பாடுவதாவது: Hosanna, 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 Hosanna. தூயவர், தூயவர், தூயவர். வான்படைகள் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயினஸ் ஏனைய திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையில் இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே மரித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நியாத ஆன்மாக்களையும் உத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் கோந்தவரை இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் நல்ல உண்மையை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமலும் திருவையின் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென்.
என் தெய்வமே இயேசு தெய்வமே உன் பாதமே மலர் சூடுவே என் தெய்வமே. என்னிலே வா உன் சொந்தமாக என்னை மாற்றவா. என்னிலே வா உன் சொந்தமாக என்னை மாற்றவா. பூவிலையும் தேனமுதேவா உன் புன்னகையால் என்னை தேற்றவா. பூவிலையும் தேனமுதேவா உன் புன்னகையால் என்னை தேற்றவா. என் உயிரே என் இதயம் வா உன்னில் கலந்திடுவேனா. என் தெய்வமே இயேசு தெய்வமே உன் பாதமே மலர் சூடுவே என் தெய்வமே. உலகமெல்லாம் மொழி பெறவே வா என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளவா. உலகமெல்லாம் மொழி பெறவே வா என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளவா. தென்றலிலே மகிழ்ந்து தவிழ்ந்து வா உன் தேனிசையால் என்னை ஈர்க்கவா. தென்றலிலே மகிழ்ந்து தவிழ்ந்து வா உன் தேனிசையால் என்னை ஈர்க்கவா. என் பொதிகை சந்தனமே வா என் மதுர தீந்தமிழே வா. என் தெய்வமே இயேசு தெய்வமே உன் பாதமே மலர் சூடுவே என் தெய்வமே. கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பாதுகாவலியின் தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்ற விதமாக கொடியேற்ற நிகழ்வானது நடைபெறும். அதே போலவே நம்முடைய திருவிழாவின் ஆன்மீக தயாரிப்பாக நாளை காலை 9 மணியிலிருந்து நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து ஒப்புரவு அருள் அடையாளத்தினையும் வழங்குவோம். அதே போலவே காலை 11 மணிக்கு கூட்டு பாடல் திருப்பலியானது நடைபெறும். அருட்தந்தை சேவியர் கிளாடிஸ் பங்கு தந்தை லூர்துபுரம் அவர்கள் இந்த நாளைய தினத்தின் திருப்பலியை வழிநடத்துவார்கள். ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களும் குழந்தைகளும் அந்த திருப்பலியை சிறப்பிப்பார்கள். ஆகவே நாளை காலை 9 மணியிலிருந்தே இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதனாலே நேரத்தோடு திருப்பலிக்கு வந்து கலந்து கொள்ளவும். நான் ஒரு 10:30 மணி அளவில் தான் இங்கு வர முடியும். நம்முடைய பங்கு ஆலயத்தில் 8:30 மணிக்கு திருப்பலியும் நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் சிறப்பிக்கக்கூடிய அவர்களுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற தினமாக நடைபெற இருப்பதனாலே அதையெல்லாம் முடித்துவிட்டு தான் நான் வருவேன். 10:30 மணிக்கு மேல் வந்து நானும் கொஞ்ச நேரம் ஒப்புரவு அருள் அடையாளத்தை வழங்குவேன். ஆகவே இந்த நிகழ்வுகளிலே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலி முடிந்த உடனடியாக நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய மரியாதை காண்பிக்கின்ற விதத்தில் தேசிய கொடியானது ஏற்றப்படும். அந்த நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு.
ஆண்டவரை மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிரை பென தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம் பாதுகாவலியாக்கிய நம் அன்னையின் பரிந்துரையால் நம் மக்கள் அனைவரும் அமைதியும் வளமையும் செழுமையும் செல்வச் செழிப்பையும் பெறுவார்களாக. இறை மகன் உங்களை கனிவுடன் கண்ணோக்குவாராக. உயர்ந்த இலக்குகளை துணிவுடன் தேடும் ஞானமுள்ள தலைவர்களை தந்து உங்களுக்கு நிறையாசிரை வழங்குவாராக. தூய ஆவியாராம் இறைவன் கடவுளுடைய கட்டளைகளின் பாதையில் நீங்கள் நடக்கவும் விண்ணவரோடு நீங்கள் உரிமை பேறு பெறவும் உங்களுக்கு ஆற்றலை அருள்வாராக. என்றும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாமும் ஒரு நாள் விண்ணகம் அடைய அதற்கேற்றாற்போல் இவ்வுலகிலே நல்வாழ்வு வாழ்ந்து சான்று பகர சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பெண்ணின் மொழியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. பெண்ணின் மொழியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க. அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க. எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க. அருளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க. எங்கள் ஆறுதலே வாழ்க. மின்னின் ஒளியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித மோட்சராக்கினி அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.